கீழவெண்மணி குறித்து நிறைய முறை பேசியும் எழுதியும் இருக்கிறோம். ராமையாவின் குடிசை என்ற இந்த ஆவணப்படத்தின் வாயிலாக அந்த வரலாற்றின் உண்மைகளை பதிவு செய்திருக்கிற தோழர் கிருஷ்ணகுமாரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் எவ்வளவு கொடிய நிகழ்வுகளும் கூட பதிவு செய்யப்படாத போது மறக்கடிக்கப்பட்டு விடுகின்றன. யாருக்கு உண்மையிலேயே வந்த வழி தெரிந்திருக்கிறதோ அவர்களுக்குத்தான் போகிற வழியும் புலப்படும். வரலாறு என்று சொன்னால் வந்த வழி என்று பொருள். எனவே நாம் வந்த வழி இதுதான் என்பது தெரிந்திருக்க வேண்டும். அந்த வழியில் நாம் சந்தித்த தடைகள், அவற்றை முகம் கொடுத்து வென்ற முறை, இதெல்லாம் தெரியாமல் போகிற வழியை யாரும் கண்டுபிடித்து விட முடியாது. வெண்மணியின் வரலாறு, வெண்மணியின் முன் வரலாறு, வெண்மணியின் பின் நடந்தவை உண்மையிலேயே தமிழ் சமூகத்தில் அல்ல இந்திய சமூகத்தில் என்று வேண்டுமானால் வைத்துக்கொள்வோம், முன்னேற்றத்திற்காக, ஒரு சமூக மாற்றத்திற்காக, விடுதலைக்காக போராடக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்கிறதா என்ற கேள்வியை எழுப்பி பார்க்கலாம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு பரமக்குடி துப்பாக்கிச்சூடு பற்றி திருச்சியில் ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த தோழர்களில் ஒருவர் அருகிலே இருக்கிற ஒரு பெரிய தொழிற்சாலையில் SC/ST தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர். இந்த பரமக்குடி பற்றி அடுத்த கூட்டம் நீங்கள் எங்களுடைய தொழிற்சங்கத்திலே வந்து பேச வேண்டும் என்று அவர் கேட்டார். தற்செயலாக அவர் கேட்ட தேதி டிசம்பர் 25 இருந்தது. நான் அந்த தேதியில் வெண்மணி நினைவு நாள் கூட்டம் கோவையில் இயக்கம் ஏற்பாடு செய்கிற கூட்டத்தில் பேசுவதாக இருந்தேன். ஆனால் தோழர்களிடம் பேசுவதற்கு பதிலாக இப்படி ஒரு தொழிற்சங்கத்தில் தொழிலாளர்களிடம் பேசலாமே என்ற எண்ணத்தில் அந்த தேதியை மாற்றிக்கொண்டு நீங்கள் நடத்துங்கள், ஆனால் தலைப்பு கொடுக்கும்போது வெண்மணி முதல் பரமக்குடி வரை என்று தலைப்பு கொடுங்கள், அந்த தலைப்பில் நான் பேசுகிறேன் என்று நான் சொன்னேன். அவர் நீங்கள் சொன்னபடியே தலைப்பு போட்டு விடுகிறேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு, வெண்மணின்னு சொன்னீங்களே அது என்ன என்று கேட்டார். எங்கூரில் திருச்சிராப்பள்ளியில் ஒரு பெரிய தொழிற்சங்கம், அதுவும் அம்பேத்கர் பெயரால் நடத்தப்படுகிற சங்கம், SC/ST தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவருடைய சந்தேகம், வெண்மணின்னு சொன்னீங்களே அது என்ன என்று கேட்டார். நான் அவருக்கு வெண்மணி நிகழ்வு பற்றி சுருக்கமாக சொன்னது மட்டுமல்ல, இதை கட்டாயம் உங்களுக்கும் உங்கள் தொழிலாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அதற்காகவே நான் வருகிறேன் என்று கூறினேன். ஐயா, நீங்கள் காலையில் திருச்சிக்கு வாருங்கள், உங்களை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம் எல்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம், நான் திருச்சியில் எனக்கு எவ்வளோ நண்பர்கள் இருக்கிறார்கள், நான் வந்தால் தங்கிக் கொள்வேன், மாலையில் கூட்டத்துக்கு வந்து விடுவேன். ஆனால் அதிகாலையில் நீங்கள் எவ்வளவு பேர முடியுமோ அவ்வளவு தொழிலாளர்களை சேர்த்து கொண்டு, குறிப்பாக சங்க நிர்வாகிகளை அழைத்து கொண்டு வெண்மணிக்கு போய்விட்டு வாருங்கள், வந்த பிறகு மாலையில் நாம் பேசலாம் என்று சொன்னேன். அதேபோல் அவர்கள் இன்று காலையில் ஒரு வண்டி எடுத்துக்கொண்டு நிர்வாகிகளெல்லாம், முக்கியமான தொழிலாளர்களெல்லாம் போய்விட்டு வந்தார்கள். மாலை நிகழ்ச்சியில் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், இவ்வளவு காலம் இப்படி அருகில் இருக்கிற வெண்மணியை தெரியாமல் இருந்ததற்காக நாம் வெட்கப்படுகிறோம், இந்த வெண்மணி நிகழ்ச்சி பற்றி முழுமையாக நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். வெண்மணி குறித்து நிறைய எழுதப்பட்டிருக்கிறது, நானும் எழுதியிருக்கிறேன். தோழர் ஆக்கோ கஸ்தூரிரங்கன் எழுதிய நூல் ஒன்று விரைவில் வர இருக்கிறது வெண்மணி குறித்து, அவருடைய பதிவுகள். ஒரு நூல் வந்திருக்கிறது, அவருடைய நினைவுகளும் நிகழ்வுகளும் என்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் வெண்மணிக்கு முந்தைய நிகழ்வுகளை அவர் பதிவு செய்திருக்கிறார். அவரெல்லாம் நேரடியாக களத்திலே நின்ற தலைவர். என்னை பொறுத்த வரைக்கும் மிகச் சுருக்கமாக சொல்வதென்றால், நான் வெண்மணியின் குழந்தை. வெண்மணி நிகழ்ச்சி தான் என் மேல் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படுத்திய நிகழ்ச்சி.
வெண்மணி நடந்ததனுடைய அந்த தாக்கம், மனதில் ஏற்படுத்திய அதிர்ச்சி, அந்த துயரம், இதற்கு மேல் வாழ்க்கை என்பது இதற்கு ஒரு விடை காண்பதாக, தீர்வு காண்பதாக இருக்க வேண்டும் என்ற தூண்டுதலை தந்தது. பெரிதாக நூல்களை எல்லாம் படித்து விவாதங்களை எல்லாம் செய்து அப்படியெல்லாம் வரவில்லை. இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய தாக்கம் ஏற்படுத்தியது. 44 பேர் உயிரோடு எரிக்கப்பட்ட செய்தியை படித்த போது ரொம்ப அருகில் எங்களுடைய இடத்திற்கு, நான் படித்தது வளர்ந்ததெல்லாம் திருவாரூரில் தான். திருவாரூர் நகரத்தில் எதுவும் தெரியாது, சுற்றி என்ன நடக்கிறது என்பது தெரியாது. 62 தேர்தலின் போது தலைஞர் வடிவேலு திருவாரூர் தொகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிட்டார். அது இப்போ ரிசர்வ் தொகுதி, சென்ற தேர்தல் வரைக்கும் ரிசர்வ் தொகுதியாக இருந்தது. கோட்டூர் அம்பிகாவதி காங்கிரஸில் போட்டியிட்டார். இளஞ்சிங்கம் என்று சுதந்திரா கட்சியில் போட்டியிட்டார். தேர்தல் முடிவு வந்தபோது தான் தெரிந்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறதா சுற்று வட்டாரத்தில் என்று. நகரத்தில் ஒன்றும் தெரியாது. ரொம்ப ஆச்சரியத்தோடு எங்கள் அப்பாவிடம் கேட்டேன். இப்போ நடக்கிற கூட்டங்களுக்கெல்லாம் போவோம், கீழே தெருவில் தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள் நடக்கும். ஜீவா பேச்சுக்கள் கேட்டிருக்கிறேன். 64க்கு பிறகு பாலதண்டாயத்தினுடைய உரைகள் கேட்டிருக்கிறேன். பெரியார் அடிக்கடி வந்து பேசுவார், காமராஜர் பேசுவார், நாவலர், கருணாநிதி, எல்லோருடைய பேச்சுக்களும் அங்கே தான் கேட்டிருக்கிறோம். இப்போ தோளில் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த காலம், தரையில் விட்டால் மண் புழுதி படியும் என்று தோளில் உட்கார வைத்து கேட்க வைப்பார். அப்போ தலைஞர் வடிவேலு தேர்தலில் நிற்கிற பொழுது ஒரு மிகப்பெரிய ஊர்வலம், சைக்கிள் ஊர்வலம், செங்கொடி ஊர்வலம் வருகிறது. இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் அந்த கட்சியில், எங்கிருந்து புறப்பட்டு வந்தார்கள்? எனக்கு கிடைத்த பதில், ஏதாவது முதலாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தையும் ஒடுக்கப்பட்ட மக்களை இணைத்து ஏற்பட்ட முதல் பதிவு எனக்கு மனசில் அதுதான். இந்த சுத்தப்பட்ட ஊரில் பள்ளம்பறையெல்லாம் இந்த கட்சியில் தாண்டா இருக்கிறான். இதுதான் பதில் எனக்கு கிடைத்தது. இன்னும் சொல்ல போனால் கீழத்தஞ்சையிலே தான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மிக தெளிவாக 2 கட்சிகளுக்கு அந்த பெயர் உண்டு. திராவிடர் கழகத்திற்கும் இதே பெயர் தான், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இதே பெயர் தான். 2 கட்சியுமே அவர்கள் அழைக்கிறது பறையங்கட்சி என்று தான் சொல்வார்கள். 2 கட்சிக்கும் அதான் பெயர். அது உண்மையில் அவர்கள் இழிவு என்று நினைப்பது, உண்மையில் இந்த இயக்கங்கள் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெயர். அது அப்படி ஏற்பட்ட ஒரு பதிவு. அது வெண்மணியினுடைய அந்த தாக்கம் என்பது சொல்ல போனால் பிற்காலத்தில் வெண்மணி நிகழ்வின் போது அந்த மக்களுக்கு வழிகாட்டியவர்கள், அவர்களை அமைப்பாக்கியவர்கள், அவர்களுக்கு துணி ஊட்டியவர்கள் பலரும் திராவிடர் கழகத்திலிருந்து வந்தவர்கள், ஏஜிகே உட்பட. பெரியாருடைய காமராசர் ஆதரவு, காங்கிரஸ் ஆதரவை போக்கை எதிர்த்து வெளியே வந்தவர்கள் அவர்கள். 64இல் கம்யூனிஸ்ட் இயக்கம் 2ஆக பிளவுற்று ஒரு தீவிரமான ஒரு பிரிவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்ணில் பட்ட போது அவர்கள் அப்படியே அதற்கு போனார்கள். நான் அவர்களிடம் கேட்டதுண்டு, பிற்காலத்தில் கேட்டதுண்டு. இந்த பகுதியில் குறிப்பாக வெண்மணியில், கீழ வெண்மணி, மேல வெண்மணி, இந்த நிகழ்விலே சம்பந்தப்பட்டிருக்கிறவர்கள் பெரும்பாலானவர்களை நான் நேரில் நன்றாக அறிவேன். எப்போது போனாலும் போய் பார்த்து விட்டு வருவேன். ராமையா என்னோடு சிறையில் இருந்தார், தேவூர் கோபால் சிறையில் இருந்தார். தேவூர் கோபாலுடைய மருமகன் கோபால் தான் வெண்மணியில் கட்சி தலைவராகவும் ஊராட்சி தலைவராகவும் இப்போதும் இருப்பவர். அது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒருபோதும் அந்த ஊர் மக்கள் கட்சி மாறவே இல்லை. அவர்கள் இப்போதும் சுற்றுப்பட்ட ஊர்களெல்லாம் மாறிய போது கூட கீழ வெண்மணி மாறவே இல்லை. நான் ஒரு 2010 நடைப்பயணத்தின் போது கூட அந்த ஊருக்கு போய் வந்தேன். இப்படி வருகிறவர்களை விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய உத்தரவு கூட எனக்கு எப்போதும் அங்கே செல்லுபடி ஆனதே கிடையாது. எப்போது போனால் தோழர் வந்திருக்கிறார் என்று அழைத்து கொண்டு போய் விடுவார்கள். ராமையாவை கடைசி இப்போ தான் எனக்கு கிருஷ்ணகுமார் சொன்னார், ராமையா இப்போது இல்லை என்று. ஒரு 2 நாட்களுக்கு முன் நான் அங்கே போயிருந்தேன், தோழர் ஏஜிகையை பார்ப்பதற்காக போயிருந்தேன். எனக்கு வெண்மணி போகிறதுக்கு நேரம் இல்லை. ஏஜிகே இப்போது வயோதிகம், உடல் நலிவுற்ற நிலையிலே இருக்கிறார். மீனாட்சி சுந்தரத்தையும் நான் போய் பார்த்து விட்டு வந்தேன். வெளியில் வந்த பிறகு மீ அண்ணா என்று சொல்வார்கள், அவரை கூப்பிட்ற முறையே மீ அண்ணா என்று தான் சொல்வார்கள். ஏன்னா நாங்கள் பிற்காலத்தில் சிறை போராட்டம் நடத்துகிற பொழுது வெளியில் எங்களுக்கு ஒரு முழு நேர ஊழியராக செயல்பட்டவர் மீ அண்ணா தான். 74 போராட்டத்தின் போது
ஏஜிகே சொல்லி திருச்சிராப்பள்ளியிலே வந்து தங்கி இருந்து கொண்டு ஆதரவாக இருந்த காவலர்களையும் ஒன்று சேர்த்து கொண்டு எங்களோடு சிறையிலிருந்து விட்டு வெளியே போனவர்களெல்லாம் ஒன்றாக திரட்டி உள்ளே நடக்கிற போராட்டத்திற்கு ஆதரவாக வெளியில் ஒரு இயக்கத்தை முழுநேரமாக இருந்து மீனா செய்தார். நான் கடைசியாக போய் பார்த்தபோது அவர் ரொம்ப உடல்நலிவுற்ற நிலையில் இருந்தார். இப்போது அவரும் இல்லை. இப்போ இதில் வரக்கூடியவர்களில் இருப்பது தோழர் கோ வீரையனும் ஏஜிகேயும் இருக்கிறார்கள். ஏஜிகே ரொம்ப உடல்நலிவுற்ற நிலையில் இருக்கிறார். அந்த நினைவுகளோடு அந்த பதிவுகளை எல்லாம் அவர் நல்ல நினைவாற்றல் உடையவர். ஒவ்வொரு பெயர்களையும் மறக்காமல் சொல்வார். ஊர்களை, தெருக்களை, நிகழ்வுகளை இப்போது நினைவோடு சொல்லக்கூடியவர். அவரிடம் கேட்டு நான் நிறைய பதிவு செய்தும் இருக்கிறேன். அப்படி வெண்மணி நிகழ்வு என்பது ஏற்படுத்திய ஒரு தாக்கம்தான் சாதி கொடுமைகளுக்கு எதிராக, பண்ணையார்களுக்கு எதிராக, உழைக்கும் விவசாய தொழிலாளர்கள் என்று பார்த்தாலும் சரி, சேரி மக்கள் என்று பார்த்தாலும் சரி, இந்த மக்களோடு நம்முடைய வாழ்க்கை இரண்டரை கலந்து நிற்க வேண்டும், இவர்களுக்காக வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும் என்பது வெண்மணி ஏற்படுத்திய ஒரு தாக்கம். இந்த 68 டிசம்பர் 25 இது நடந்தது. 69 செப்டம்பரில் நான் படிப்பை துறந்து, குடும்பத்தை துறந்து முழுநேரமாக வெளியில் வந்துவிட்டேன். வெளியில் வந்து பெருமண்ணையூர் சேரிக்கு வந்தவுடனே நான் கேட்ட முதல் கேள்வி, இங்கிருந்து எப்படி வெண்மணிக்கு போவது என்பது தான். ஏன்னா இப்போது அழித்தொழிப்பு ஒரு கொள்கையாக இருந்தது. முதல் அழித்தொழிப்பாக நாயுடுவினுடைய அழித்தொழிப்பு இருக்க வேண்டும் என்று கருதினோம். ஆனால் அது அவ்வளவு எளிதில்லை என்பது எங்களுக்கு புரிந்தது. போகிறது, அவரை நெருங்குவது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதற்காக ஆட்களை திரட்டுவது, ஏன்னா தலையெடுக்கிற காரியம் என்பது உண்மையில் தலை போகிற காரியம் வேற. எனவே தலையெடுப்பதற்கு ஆள் சேர்ப்பது அவ்வளோ எளிதல்ல. இந்த ஊரிலே தங்கி வேலை செய்து ஒரு 6-7 விவசாய தொழிலாளர் இளைஞர்களை, நான் அவர்களோடு அறுவடை வேலைக்கு போவேன், கரும்பு வெட்டுவதற்கு போவேன், நாற்று பறிப்பதற்கு போவேன், எல்லா வேலைகளுக்கும் செல்வேன். அப்படி அந்த இளைஞர்களை சேர்த்து கொண்டு அந்த ஊருக்கு போய் இவரை கண்காணிக்கிறவர் போகிற வழி வர்ற வழியெல்லாம் சொல்லுகிறார்கள். இவருடைய அடையாளங்களை எல்லாம் சொல்லுகிறார். வலது கால் கட்டை விரல் இருக்காது என்பது உட்பட அங்கு போய் தான் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஒரு காரிலே போவார், இன்னொரு காரிலே வருவார், ஒரு வழியில் போவார், இன்னொரு வழியிலே திரும்புவார். அவருடைய மற்ற எல்லா, அவருக்கு பின்னணியிலே இருந்த வேப்பஞ்சேரி நாராயணசாமி நாயுடு அவருடைய மாமா, அவர் இவரை விட கூடியவர், ஆனால் அவர் பின்னணியிலே இருந்து இவரை தூண்டி நடத்தினார் என்று சொல்லுகிறார்கள். இவருடைய நண்பர் கோவிந்தராஜ் நாயுடு என்று அவர் இடத்திலே போய் கூட நாங்கள் வேலை செய்கிறோம். இவரை நெருங்க வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகள். சில நாள் அறுவடை வேலைக்கு அவர்களுக்கு எப்பயும் அறுவடை காலத்தில் ஆள் பற்றாக்குறை ஏற்படும். இங்கே அந்த நேரத்தில் தெற்கத்திய ஆட்கள் என்று கொண்டு வருவார்கள், பஞ்சம் பிழைப்பதற்காக வருகிற மக்கள். இன்னும் இங்கே அந்த மாவட்டத்திற்குள்ளே இடம்பெயர்ந்து சென்று வேலைக்கு போவார்கள். யார் என்னென்னு அடையாளம் தெரியாது. அந்த நேரத்தில் நாங்கள் போய் அங்கே வேலை செய்திருக்கிறோம். திரும்பி வந்ததற்கு பிறகு அந்த எங்களுக்கு இருந்த வலிமை போதாது. இன்னும் ஒரு 2-3 நிகழ்வுகளுக்கு பிறகு எல்லாரையும் ஒன்று சேர்த்து கொண்டு அங்கே போகலாம் என்று முடிவெடுத்தோம். 2வது நிகழ்வில் நான் பிடிபட்டு விட்டதால் அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இப்போது பின்னோக்கி பார்க்கிற பொழுது அது அவ்வளோ பெரிய செய்தி அல்ல. ஒழிக்கப்பட்டு விட்டார் என்பது மக்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நீதி, அவ்வளவுதான். அதுக்கு மேல் அதுவே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விட போவதில்லை. அதுவே இந்த இயக்கத்தை முன்னெடுத்து போய்விடப் போவதில்லை. அதுவே மக்களை அமைப்பாக்குவதற்கோ, மக்களை தொடர்ந்து போராட்டங்களை கொண்டு செல்வதற்கோ செல்லப்போவதில்லை. வெண்மணி நிகழ்வை எவ்வாறு பார்க்கிறோம் என்பதில் பல்வேறு கருத்து மாறுபாடுகள் இருக்கலாம். அது பிறகு வர வேண்டிய செய்தி. இந்த ஆவணப்படத்தினுடைய முக்கியத்துவமும் அது அல்ல. முதலாவதாக, நீங்கள் லெனினுடைய நூல்களை படித்தீர்கள் என்றால், ரோசா லுக்சம்பர்கோடு, காரல் கவுட்ஸ்கியோடு அவர் விவாதம் செய்கிற முறையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற ஒரு செய்தி இருக்கிறது. அது என்னவென்றால், நான் முதல்ல ஆங்கிலத்தில் படித்தால் ஆங்கிலத்திலேயே சொல்லுகிறேன், ஃப்ரம் ஃபேக்ட்ஸ் டு த ட்ரூத். இதுதான் அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். அவங்க என்ன தவறு செய்கிறார்கள் என்றால், ஒரு உண்மையை அனுமானம் செய்து கொள்கிறார்கள். அதற்கு பொருத்தமாக அந்தந்த பொந்துகளுக்குள் இந்த அவர்கள் கண்டறிகிற மெய்யுண்மைகளை பொருத்தி பார்த்து விடுகிறார்கள். ஒரு வெளியில் நிலவுகிற மெய்நிலைகள், அது புற உண்மைகள், புற உண்மைகளிலிருந்து அக உண்மைக்கு வர வேண்டும். ஆனால் இவர்கள் ஒரு உண்மையை அனுமானித்து கொண்டு அதன் அடிப்படையிலேயே எல்லாவற்றையும் பொருத்தி பார்க்க முற்படுகிறார்கள்.
இது பொதுவாக காணப்படுகிற ஒரு பலவீனம். இது மார்க்சியர்களிடம் மட்டுமல்ல, எல்லோரிடம் பொதுவாக காணப்படுது. குறிப்பாக புதிதாக வேகமாக வளர்ந்து வருகிற பொழுது அதில் இருக்கிற நன்மை ஒரு பக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் அதில் இருக்கிற தீமை என்னவென்றால் ஒரு அப்ஜெக்டிவ் அப்ரோச், ஒரு புறஞ்சார்ந்த அணுகுமுறை என்பது அடிபட்டு போய்விடுகிறது. இது நம்முடைய போராட்டத்திலே மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்க போராட்டத்தில் இதே அனுபவங்களை கடந்துதான் வந்தார்கள். எல்லா விடுதலை போராட்டங்களிலும் இந்த புதிதாக வரக்கூடிய இளமை துடிப்போடு வருகிறவர்களிடம் காணப்படுகிற ஒரு குறை இது. எனவே முதலில் நாம் இந்த புற உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையினுடைய எல்லா கூறுகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய எந்த ஒரு கூறினையும் நமக்கு வசதி இல்லை, நம்முடைய முடிவுகளுக்கு வசதி இல்லை என்பதற்காக விட்டுவிடக்கூடாது. நாம் எதனை கோட்பாடுகளாகவும் கொள்கைகளாகவும் வரித்து கொண்டிருக்கிறோமோ அதற்கு முரணாக ஏதேனும் வந்தால் அதை ஒதுக்கி வைத்து விடுவது அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை குறைப்பது என்ற அந்த ஒரு அகநிலைவாத அணுகுமுறை, ஒரு சப்ஜெக்டிவிஸ்ட் அப்ரோச் கூடாது என்பதுதான் முக்கியம். அந்த முறையில் முதலில் வெண்மணியில் என்ன நடந்ததோ அதை பதிவு செய்து கொள்வோம். வெண்மணியில் நடந்த இந்த போராட்டம் எதனுடைய தொடர்ச்சியாக வந்ததோ அந்த விவசாய தொழிலாளர்களுடைய போராட்டம், இந்த வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய பெயர்கள், அவருடைய பங்களிப்பு எல்லாமே பதிவு செய்யப்படணும். நான் இப்போ கூட கிருஷ்ணகுமார்ட்ட கேட்டேன், அந்த பகுதியில் யார் முதலில் போய் செங்கொடி ஏற்றியது? ஏன்னா இந்த மக்கள் உயிரை கொடுத்தது வெறும் கூலிக்காக மட்டுமல்ல, செங்கொடியை காப்பதற்காகவும் கொடுத்தார்கள். எங்களுக்கு கொடியேற்றுகிற உரிமை உண்டு, எங்களுக்கு சங்கம் வைக்கிற உரிமை உண்டு, கூட்டு பேரம் செய்கிற உரிமை எங்களுக்கு உண்டு. கூட்டு பேரம் செய்கிற அந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைக்காகவும் அவர்கள் போராடி இருக்கிறார்கள். யார் முதல்ல கொடியேற்றியது? நான் ஏஜிகேயிடம் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு நினைவில்லை. நாங்கள் போகும்போதே கட்சி இருந்தது, மற்ற பல ஊர்களில் அப்பெல்லாம் கட்சி இல்லை. ஒரு 62க்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் 64க்கு பிறகு, 67இல் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ரொம்ப விரைவாக இந்த பகுதிகளில் செங்கொடி சங்கங்கள் பரவின. அந்த நாகையிலிருந்து திருவாரூர் செல்லுகிற சாலையை எடுத்துக்கொண்டு பார்த்தால் அந்த சாலையினுடைய தென்புறம் கம்யூனிஸ்ட் இயக்கமும் வடபுறம் திராவிட இயக்கம் வலுவாக இருந்த பகுதிகள். பாட்ஷா போன்றவர்கள் திராவிட கழகத்தின் சார்பில் விவசாய தொழிலாளர் சங்கம் வச்சு நடத்தினார்கள். அவர்களையெல்லாம் இவர்கள் விரைவாக தங்களுடைய சங்கத்திற்கு கொண்டு வந்தார்கள். இந்த பிரிந்து போனவர்கள் பிரித்து எடுத்து கொண்டு வந்தார்கள். நாகை தாலுகா கமிட்டி என்பது ஒரு தனி விதமான கமிட்டி. ஏஜிகேயும் மீனாவும் தான் சொல்வார்கள். அப்போது மாவட்ட செயலாளராக இருந்தவர் KR ஞானசம்பந்தம், பிற்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், மிசா கைதியாக இருந்தார். அண்ணா இதை வெண்மணி நிகழ்ச்சியின் போதே சட்டப்பேரவையில் சொன்னார். நீங்கள் நினைப்பது போல் நாகை தாலுகாவில் உங்கள் கட்சி இல்லை, மற்ற இடத்துலலாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் நாகை தாலுகா வேறு விதம். அவர் சொன்ன வார்த்தை, மார்க்சிஸ்ட் பகலில் மார்க்சிஸ்டுகள், இரவில் தீவிரவாதிகள், என்ன சொல்ல போனால் இரவில் நக்சல்பாரிகள். இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. எனக்கு தெரியும், அப்போது நக்சல்பாரி இயக்க தலைமை, ஆகா இப்படி அண்ணா சொல்கிறார், இவர்களை போய் பார்க்க வேண்டும் என்று தேடி போய் பார்த்ததும் உண்டு. அவங்க ஒரு தனி விதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள், இதுக்குள்ள கட்டுக்குள்ள அடங்குவதில்லை. ராமூர்த்தி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பாலசுப்ரமணியம் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்க தனியாக செயல்படுகிறார்கள். அப்படி ஒரு தலைமையாக அவர்கள், அது அந்த போர்க்குணத்தினுடைய வெளிப்பாடு, அது போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. ஆனால் இந்த பகுதியிலேயே 47க்கு முன்பே, 46க்கு முன்பே செங்கொடி ஏற்றப்பட்ட ஊர்களில் ஒன்று கீழவெண்மணி. தேவூர், கீழவெண்மணி, மேலவெண்மணி, எரிஞ்சூர், சிக்கல், இந்த பகுதிகளில் கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்போது வந்தது? நான் மேலவெண்மணி ராமையாவிடம் கேட்டேன். அவர் இருக்கிறதுல ரொம்ப மூத்தவர், 7 ஆண்டு சிறை தண்டனை பெற்று சிறையில் இருந்தார்.
நெருக்கடி நிலை காலத்தில் தலைவர் கலைஞர் ஆட்சி கலைக்கப்படுவதற்கு முன்பு 76 ஜனவரி 30 கலைக்கப்படுவதற்கு முன்னதாக PRAB இருவரும் அவரிடம் சந்தித்து 2 கோரிக்கைகள் வைத்தார்கள். 3 கோரிக்கைகள். ஒரு கோரிக்கை எங்கள் தொடர்பானதை நான் விட்டுவிடுகிறேன். 2 கோரிக்கைகள் வைத்தார்கள். ஒன்று, கோபாலகிருஷ்ண நாயுடு மற்றும் அந்த 10 பேர் மீதும் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. 2, ராமையாவையும் கோபாலும் சிறையில் மிச்சமிருந்தார்கள். இருகூர் இருக்கை பக்கீர்சாமி பிள்ளை கொலை வழக்கில் அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். உடனடியாக இவர்கள் இருவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். மேல்முறையீடு செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி கைதாணை பிறப்பிக்கப்பட்டு கோபாலகிருஷ்ணனும் பாலு நாயுடு 2 பேர், இந்த முதல் 2 குற்றவாளிகளும் சிறையில் இருந்தார்கள். சிறையில் இருந்தபோது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர்கள் யார், அவர்களுக்கு கடிதம், இதெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். என்னுடைய சிறை தொடரில் எழுதியிருக்கிறேன், விலங்கிற்கும் மனிதர்களில் எழுதியிருக்கிறேன். அதுக்குள்ளே நிறைய செய்திகள் நிறைய சொல்லலாம். சிறைக்குள்ளே இருந்தபோது அப்போது அவர்களோடு எங்களுக்கு ஏற்பட்ட மோதல், மற்ற செய்திகள் தனி, அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இவர்களை உள்ளே பிடித்து வைத்திருந்தார்கள். ராமையா நிறைய விவரங்கள் தெரிந்தவர், கோபாலை கூட அப்படி சொல்ல முடியாது. 2வது, இந்த இயக்கத்தில் மாறாத பற்றுதல் உடையவர். இறுதி காலம் வரைக்கும் அப்படித்தான் இருந்தார். அவரும் அந்த ஊரும் அப்படித்தான் இருந்தார்கள். அவரிடம் நான் கேட்டேன். அவர் தான் சொன்னார், காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி இருந்த காலத்திலேயே இந்த ஊருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வந்துவிட்டது. காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சி இருந்த காலம் என்றால் 42க்கு முன்பு, 37, 38 அந்த காலம். ஜெயபிரகாஷ் நாராயணன் காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியில் இருந்தார். EMS AK கோபாலன் இருந்தார். P ராமமூர்த்தி இருந்தார். P ராமமூர்த்தி காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியில் சேர சொல்லி பெரியாரிடம் போய் வலியுறுத்துகிறார். பெரியார், உங்களுக்கு சோஷலிஸ்டில் உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்கிறார் பிஆரிடம். இருக்கு, எனக்கு இருக்குங்கிறார். நீங்கள் பார்ப்பன பொடியனாச்சு, உங்களுக்கு எப்படி சோஷலிசம் பிடிக்கும் என்று கேட்கிறார். இல்லை, எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிறது, நீங்களும் வந்து சேர வேண்டும் என்று கேட்டார்கள். அவரை சேர்க்க முயன்றார்கள். முத்துராமலிங்க தேவரை அணுகினார்கள், பல பேரை அணுகினார்கள். அப்போ இவர் கேட்டார், நீங்கள் அப்படி என்றால் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்து கொள்வீர்களா என்று கேட்டார். பெரியார் கேட்டார், பிஆரை கேட்டார். நிச்சயமாக செய்து கொள்வேன், உங்கள் தலைமையிலேயே செய்து கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னபடியே சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற காலத்தில், அப்போ பிஆர் எதிர்க்கட்சி தலைவர் சி சுப்பிரமணியம் நிதித்துறை அமைச்சர், அவர் எழுந்து மணமகனாக வந்திருக்கிற, இன்று திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிற எதிர்க்கட்சி தலைவருக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி, அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். மாலையில் பெரியார் தலைமையில் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி உண்மையிலேயே நடந்தது. 4 சகோதரிகளில் கடைசி சகோதரி தான் பிஆர் மணந்தது. இன்னொரு சகோதரி முத்தையா மணந்தார் என்று நினைக்கிறேன். எல்லாமே கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் தான் இந்த 4 பேரையும் மணந்தவர்கள். இருக்கலே இளையவரை தான், இருக்கலே முதியவர் மணந்தார். பிஆருடைய திருமணம் அப்படி தான் நடந்தது. அது ஒரு தனி கதை. அந்த நேரத்தில் இப்படி காங்கிரஸ் சோஷலிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பகுதியில் வேலை செய்த ஒரு பெண் இருந்தார். அவர்தான் மணியம்மை, மணலூர் மணியம்மை என்று பெயர். மணலூர் மணியம்மை தனி ஒருவராக ஒரு பையை எடுத்து போட்டுக்கொண்டு எங்கள் ஊருக்கெல்லாம் ஒவ்வொரு ஊராக வருவார். சிக்கிக்கொண்டால் உயிருக்கே ஆபத்து. எல்லாம் நிலச்சி வாழ்ந்தார்கள், அவ்வளோ கொடுமையானவர்கள். நமக்கு சீனிவாசராவ் தென் திருப்பேரையில் தொடங்கி விவசாய தொழிலாளர் சங்கம் கட்டிய வரலாற்றை படித்தீர்கள் என்றால் அவ்வளோ கடினமான பணி என்பது புரியும். 2 விதத்தில் கடினமான பணி. ஒன்று, எதிரிகளிடம் சிக்கிவிடக்கூடாது. இரவு நேரத்தில் அறிக்கை விளக்கு எடுத்துக்கொண்டு, இன்னும் சொல்ல போனால் சீனிவாசராவ் அரைக்கால் சட்டை போட்டுக்கொண்டு தான் ஊர் ஊராக போவார். குறிப்பாக குன்னியூர் சாம்பசிவேயர் பண்ணையில் தான் அவருடைய பணி இருக்கிறது. அப்படி போகிற பொழுது சிக்கி கொண்டால் ஆபத்து. இன்னொரு பக்கம், இந்த மக்கள் எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எப்படி நம்புவது, யாரை நம்புவது? இன்னும் சொல்ல போனால் இவர்களை ரொம்ப உயர்த்தி பார்க்கக்கூடியவர்கள். அந்த மாதிரி பணி செய்ததில் மணலூர் மணியம்மை அது ஒரு பெண்ணாக இருந்து அந்த பணியை செய்தார். ஒரு வேடிக்கை என்னவென்றால், மணலூர் மணியம்மைக்கு ஒரு நெருங்கிய கூட்டாளி இருந்தார்.
நம்முடைய சின்னகுத்தூசி. அப்போதே இவர் திராவிடர் கழகத்தில் இருந்தார், பெரியார் இயக்கத்தில் இருந்தார். சரியா சொன்னார். சுயமரியாதை இயக்கம் பெரியார் இயக்கத்தில் இருந்தார். சுயமரியாதை பயிற்சி பள்ளியினுடைய முதல் மாணவர் சின்னகுத்தூசி. அவர் பேரும் தியாகராஜன் தான். என்னுடைய ஆசிரியர், அவர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர், 4ஆம் வகுப்பு ஆசிரியர். சின்னகுத்தூசி ஒரு பக்கம் புறப்பட்டு போவார் பெரியார் இயக்கம் கட்டுவதற்கு, மணலூர் மணியம்மை இன்னொரு பக்கம் புறப்பட்டு போவார். 2 பேரும் அக்ரஹாரத்தில் பிறந்தவர்கள். மணியம்மை தான் முதலில் இந்த பகுதிகளில் ஊர் ஊராக வந்து செங்கொடி இயக்கத்தை கட்டினார், செங்கொடி ஏற்றினார் என்று வெண்மணியில் தகவல் சொன்னார்கள். பின்னால் இப்போ கிருஷ்ணகுமார் ஒரு படம் எடுத்தால் இந்த செய்திகளை எல்லாம், ராமையா இல்லைனாலும் ராமையா சொன்னதை கேட்ட நான் இருக்கிறேன். இந்த செய்திகளெல்லாம் சேர்த்து கொள்ளலாம், நிறைய சொல்லலாம் போல. அந்த இயக்கம் என்ன சாதித்தது? ஏன்னா நாம் எப்போதுமே இந்த அகநிலை பார்வையினுடைய மிக முக்கியமான குறைபாடு நமக்கு முந்தைய வரலாற்றை மறுதளிப்பது, அதனுடைய சாதனைகளை மறுதளிப்பது, தோல்விகளை மட்டுமே உயர்த்தி பிடிப்பது, வெற்றிகளிலிருந்து ஊக்கம் பெற தருவது, பாடம் பெற தருவது என்பது அகநிலை பார்வையினுடைய சப்ஜெக்டிவ்ஸினுடைய முக்கியமான குறைபாடு. 67, 68 காலத்தில் நாங்கள் இயக்கத்துக்கு வரக்கூடிய காலத்தில் லிபரேஷன் பத்திரிகை வெளிவந்து கொண்டிருந்தது. எனக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய ஊக்கம். கோவையிலிருந்து புதிய தலைமுறை வெளிவந்து கொண்டிருந்தது. வெண்மணி நிகழ்ச்சி குறித்து கவிஞர் ராசி அண்ணன், இப்போ ஒரு புனைப்பெயர் அசுரன் என்று நினைக்கிறேன், இப்போ இருக்கிறார், அவர் எழுதிய கவிதை எனக்கு மிகப்பெரிய உந்துதல். வெண்மணியில் இப்படி நடந்தது என்று கேள்விப்பட்டு, அவர் ஞானி எல்லாம் நெல்லித்துறை வழக்கை ஒட்டி தலையில் கட்டி வைத்து அடிக்கப்பட்டவர்கள். கொடிய ஒரு சித்திரவதைக்கு பிறகுதான் நான் அவரை சந்தித்தேன். கட்சியினுடைய முதல் மாநாட்டிற்கு வந்திருந்தார். ஊமை சனங்கள் ஊருக்குள் எரிகையில் ஊர்வலம் போனாயே அடே ஒப்பாரி வைத்தாயே, இதான் அவருடைய வரிகள். ஊமை சனங்கள் ஊருக்குள் எரிகையில் ஊர்வலம் போனாயே அடே ஒப்பாரி வைத்தாயே, இதான் அவர் எழுதுகிற வரிகள். அப்போ இருக்கிற அவருடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு கட்சி தலைமையின் மீதான கோபத்தை அப்படி வெளிப்படுத்தி எழுதுகிறார். வேறு ஒன்று செய்திருக்கணும் என்பது அதனுடைய உட்பொருள். அப்படி செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து தான் நான்லாம் வெளியில் வந்தேன். அந்த ஊக்கம் கொடுத்தது. இப்போ லிபரேஷன் 8 டு த யூத் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் என்று ஒரு சாருமுசுந்தார் கல்கத்தாவில் ஆற்றிய ஒரு உரையினுடைய பதிவு வந்தது. அதில் தான் மாணவர்கள், இளைஞர்கள் படிப்பை துறந்து, குடும்பத்தை துறந்து முழுநேர புரட்சிக்கு வரணும், கிராமப்புறத்திற்கு போகணும் என்ற அழைப்பு வந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி முழுநேர புரட்சி பணிக்கு குடும்பம் படிப்பை துறந்து முதல் மாணவனாக வெளியே வருகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இயக்கத்தில் ஏற்கனவே மாணவர்கள் இருந்தார்கள், ஆனால் படித்து கொண்டு வேறு வேலை செய்து கொண்டிருந்தார்கள். முழுமையாக நான் வந்தேன். அப்போ வந்து இன்னும் திரும்பி போகலை. ஏன்னா என்னோடு வந்த பலர் திரும்பி போயிட்டதுனால நான் சொல்கிறேன். தொடர்ந்து இருக்கிறோம். ஏதோ ஒரு வகையில் அந்த பணியினுடைய தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி செய்கிற பணியையும் கருதுகிறோம். அறிவு நிலையில் மாற்றங்கள் வந்திருக்கலாம், உணர்வு நிலையில் ஒருபோதும் மாற்றமில்லை, வராதது. அது சேர்த்து நம் மடிகிற பொழுது சேர்ந்து மடிய வேண்டிய உணர்வுகள் அதெல்லாம் அது வரைக்கும் மடியாது. அப்பயும் அடுத்தவங்களுக்கு விட்டுட்டு தான் போக போகிறோம், எடுத்துக்கிட்டு போயிட போகிறது. அந்த நேரத்தில் அப்போ லிபரேஷன் 8 தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த கம்யூனிஸ்ட் மூவ்மெண்ட் இன் இந்தியா என்று ஒரு தொடர் கட்டுரை வர ஆரம்பிச்சது. இந்தியாவில் பொது உடைமை இயக்கத்தின் வரலாறு. இப்போ பேராசிரியர் மருதமுத்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், எங்கள் கல்லூரியினுடைய ஆசிரியர். இப்போ ராதாகிருஷ்ணன் பேர். நான் அப்போதே மொழிபெயர்க்கிற வேலையெல்லாம் தொடங்கிட்டேன். நான் செய்த முதல் மொழிபெயர்ப்பு மாவோவினுடைய ஹூனான் ரிப்போர்ட், ஹூனான் அறிக்கை. எனக்கு ரொம்ப ஊக்கப்படுத்துவார், நீங்கள் நல்லா மொழிபெயர்க்கிறீங்க, செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்போ இந்த வரலாற்றை நாம் தொடர்ந்து மொழிபெயர்த்து கொடுத்து ஒன்று புதிய தலைமுறையில் கொண்டு வரலாம், நாம் ஒரு தொகுப்பாக கொண்டு வரணும். எங்களுக்கு கட்சி தொடர்புலாம் எதுவும் கிடையாது, இந்த பத்திரிகைகள் தான் கட்சிங்கிறது எங்களுக்கு தெரியும், வேறு யாரையோடையும் தொடர்பு இல்லை. அப்போ ஒரு இதழில் அந்த கட்டுரை வந்தது, அடுத்த இதழில் வரல. எங்களுக்கு ரொம்ப ஏமாற்றம்.
ஏன்னா இதை படித்து தெரிந்து கொள்ளலாம், வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் ருஷ்ய புரட்சி நவம்பர் 7 என்றால் கல்லூரி வாயிலில் நின்று துண்டறிக்கை கொடுப்போம். ஹோசிமின் பிறந்தநாள் என்றால் கல்லூரி வாயிலிருந்து துண்டறிக்கை கொடுப்போம். கையால் எழுதப்பட்ட சுவரொட்டிகளை ஊரெல்லாம் ஒட்டி வைப்போம். துப்பாக்கி குழாயிலிருந்து அரசியல் அதிகாரம் பிறக்கிறது மாவோ என்று போட்டு ஒட்டி வைப்போம். இதுதான் செய்வோம். இதை தவிர ஒன்றும் தெரியாது நமக்கு. ஆனால் அந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுகிற ஆர்வத்தில் படிக்க ஆரம்பித்த பொழுது நின்று போச்சு ஒரு இதழோடு. அதுக்கு பிறகு அது வரல. கேட்டோம், ஏன் இது வரல என்று கேட்டோம். அப்புறம் அப்போ எங்களுக்கு இருந்த தொடர்புகளை வைத்து கேட்டபோது வந்த பதில் என்னவென்றால், கம்யூனிஸ்ட் இயக்கம்ங்கிறதே நம்மகிட்ட தானே ஆரம்பிக்குது, எனவே இந்த வரலாறெல்லாம் நம்முடைய வரலாறே கிடையாது என்று பதில் வந்தது. அதுக்கு முன்னால் இருந்தது எது? அது ஒன்றும் கம்யூனிஸ்ட் இயக்கம்லாம் இல்லை. அப்படி இருக்க முடியாது. நமக்கு எப்படி மூதாதையர்கள் எவ்வளவு குறைபாடுகளோடு இருந்தாலும் மூதாதையர்கள், அவர்கள் வழிவந்தவர்கள் தான் நாம். அவர்களை விடுத்து நாம் வரல. வேர்கள் மண்படிந்த வேர்கள் தான். ஆனால் அந்த வேர்கள் இல்லாமல் பூக்கள் வரல, காய்களும் கனிகளும் வரல. எனவே வேர்களை மறுதளிக்க வேண்டிய தேவையில்லை. இன்றைக்கு ஒரு சமூக மாற்றத்திற்கான விடுதலைக்கான இயக்கம் என்பது பல்வேறு கூறுகளில் பல்வேறு மூலங்களிலிருந்து வர முடியும். ஒவ்வொன்றிலிருந்தும் நாம் சாரமான படிப்பினைகளை பெற்றுதான் ஒரு புதிய கோட்பாட்டை உருவாக்கவோ புதிய இயக்கத்தை கட்டி வளர்க்கவோ முடியும். அது சாதி ஒழிப்பு இயக்கமாக இருந்தாலும், திராவிட இயக்கமாக இருந்தாலும், தலித் இயக்கமாக இருந்தாலும், தனித்தமிழ் இயக்கமாக இருந்தாலும், இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசிய இயக்கமாக இருந்தாலும், எப்படி கோட்பாட்டு நிலையில் மார்க்சியத்தினுடைய எல்லா கூறுகளும் அவற்றுக்கென்று தோற்றுவாய்களை கொண்டிருக்கின்றன. ஆதாம் ஸ்மித், ரிகார்டோவை பற்றி மார்க்ஸ் பேசுகிற பொழுது இவங்கெல்லாம் யாருப்பா, முதலாளிகளுடைய கைக்கூலி இப்படித்தானே எழுதுவாங்க என்று ஒருபோதும் எழுதவில்லை. அவர்களுக்குரிய அறிவியல் மதிப்பை அவர் வழங்கினார். அவர்கள் ஏற்கனவே செய்த ஆய்வின் தொடர்ச்சியாக இவர் ஆய்வு செய்ததால் தான் இவருடைய முடிவுகளுக்கு வர முடிந்தது. அவர்கள் செய்தது அனைத்தையும் மறுதளித்து விட்டு ஆனாவிலிருந்து ஆரம்பித்து இவர் இந்த முடிவுகளுக்கு வர முடியாது. அவங்க ஒரு அடித்தளம் விட்டு வைத்திருந்தார்கள். அவங்கள்ட்ட என்ன குறை என்று சொல்லுகிற பொழுது மார்க்ஸ் சொன்னார், ஏன் அவங்களால் இந்த உரி மதிப்பு தத்துவத்திற்கு வந்து சேர முடியவில்லை? மதிப்புக்கும் உழைப்புக்கும் இருக்கிற உறவை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருந்தது, ஸ்மித்துக்கும் ரிகார்டோவுக்கும் தெரிந்திருந்தது. ஏன் வர முடியவில்லை என்ற கேள்விக்கு மார்க்ஸ் பதில் சொன்னார், they were prisoners of their own categories. தாங்கள் கடந்த காலத்தில் உருவாக்கி வைத்த கருத்தினங்களின் சிறை கைதிகளாக அவர்கள் இருந்து விட்டார்கள். இந்த வரலாற்றில் பலருக்கும் ஏற்படுகிற அவலம் இது. சார்புநிலை கொள்கையை கண்டுபிடித்த ஐன்ஸ்டீன் அவருடைய காலத்தில் வருத்தப்பட்டார். அண்டம் விரிவடைவது பற்றிய கொள்கை முதலில் வந்தபோது பரிசீலிக்க மறுத்துவிட்டேன். ஆனால் இறுதி காலத்தில் தான் அதை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொண்டதற்கு பிறகு நான் மேற்கொண்டு கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொன்னார். இது ஒரு ஏற்கனவே மனதில் ஊறிய சிந்தனைகள், கருத்துக்களில் இருந்து விடுபட முடியாத ஒரு சிக்கல் இருக்கிறது பாருங்கள். நம்ம எந்த இடத்துல தினம் தூங்கணுமோ அங்கேயே தூங்கினாலும் தூக்கம் வருது, வேற இடத்துக்கு போனால் தூக்கம் வர மாட்டேங்குது. இது உணர்வு சார்ந்த ஒன்று. அது ஆனால் அறிவு சார்ந்து பார்த்தா அப்படி இருக்க முடியாது. அதிலிருந்து மீண்டும் விடுபட்டு வந்தாகணும். அப்படி பார்க்கிற பொழுது இந்த கடந்த கால இயக்கங்களுடைய தொடர்ச்சியாக நாம் ஒரு கட்டி எழுப்பணும்னா அதனுடைய நேர்மறையான சாதனைகளை நாம் மதிக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என்று புறக்கணிப்பது அர்த்தமில்லை. இப்போ ஒன்றுமில்லாமல் போயிருக்கிற இடத்தில் கூட ஏற்கனவே என்ன சாதிக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டதால் தான் அது எப்படி ஒன்றுமில்லாமல் போனது என்ற ஆய்வையே நாம் செய்ய முடியும். நான் ரொம்ப சுருக்கமாக அவர் தோழர் ஏஜிகே எழுதியிருப்பதை அப்படியே நான் படிக்கிறேன். இந்த சங்கம் என்ன சாதித்தது, செங்கொடி சங்கம் என்ன சாதித்தது? நியாயமான கூலி கேட்டோம், சரியான அளவில் கேட்டோம், உரிய நேரத்தில் கேட்டோம், மரியாதை குறைவாக பேசுவதை தடுத்தோம், பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அத்தனை கொடுமைகளுக்கும் ஒரு தீர்வு கண்டோம், சாதியின் பெயரால் இழிவுபடுத்தினால் சட்டப்படியும் நியாயப்படியும் நடவடிக்கை எடுத்தோம்.
பண்ணைகளில் அடிமைகளாக கட்டி வைத்து சவுக்கால் அடித்து சாணிப்பால் குடிக்கச் செய்யும் கொடுமைகளுக்கு முடிவு கட்டினோம். நம் வீட்டு திருமணத்தை பண்ணைகள் முடிவு செய்வதை தடுத்தோம். இதெல்லாம் என்னென்ன நிலவிருக்கும் என்பதை நமக்கு காட்டும். விடுமுறை கேட்பதில்லை, எடுத்துக்கொண்டோம். அமாவாசை அன்னைக்கு யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பழக்கமாக தொடருது. அமாவாசை அன்னைக்கு சங்க கூட்டம் நடக்கும், எல்லாம் ஒரு இடத்துல கூடிடுவாங்க. தொழிலாளர் சங்கம் வைத்தோம். சங்கத்தின் முடிவை அமல்படுத்த சட்டத்தை பயன்படுத்தினோம். சேரி மக்கள் என்றால் அலட்சியமாக பார்த்து இழிவாக நடத்திய அரசு அதிகாரிகள் மரியாதையாக முறையாக பதில் தெரிவிக்கும் அளவிற்கு மாற்றம் ஏற்படுத்தினோம். எந்த பிரச்சனைகளுக்கும் சட்டப்படி தீர்வு காண முடியும் என்பதையும் நமக்கும் சேர்த்துதான் காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்கிறது என்பதையும் புரிய வைத்தோம். அரசியலில் ஓட்டு போடுவது ஆண்டைகள் சொல்லி நாட்டாண்மைகள் முடிவெடுப்பது அல்ல. அது நம்மை ஆள்வதற்கான நல்லவர்களை நாமே தேர்ந்தெடுக்கும் ஒரு முறை என்பதை தெளிவுபடுத்தினோம். கிராம கோயில் திருவிழாக்களை பூசாரிகள் ஆவேசம் உந்து ஆடுவதை சடங்காக இல்லாமல் ஆடு கோழி சமைத்து அனைவரும் ஓரிடத்தில் கூடி உணவருந்தும் கேளிக்கை கலந்த நிகழ்ச்சியாக்கினோம். தோளிலே துண்டு போட்டோம், காலிலே செருப்பணிந்தோம், சட்டை வேட்டி துண்டுடன் நெஞ்சு நிமிர்த்தி நடக்க வைத்தோம். உரிமைகளுக்காக போராட துணிவு உண்டாக்கினோம். மரியாதையாக வாழத் தொடங்கினோம். மானத்துடன் வாழத் தொடங்கினோம். இதுதான் செங்கொடி இயக்கத்தினுடைய சாதனை. பார்க்க போனால் சிறைக்குள்ளே கூட நாங்கள்லாம் துண்டு போடுவதை ஒரு வேண்டுமென்றே செய்வோம். அது ஏஜிக்கே துண்டு போட மாட்டார். என்ன நீங்கள் போயிட்டு வெளியில் எல்லாரையும் சேப்பு துண்டு போட வச்சுங்க, இங்கே கொடுத்துருக்கிற துண்டு கூட போட மாட்டேங்கிறீங்களே. அவர் சொல்லுவார், போட்ட துண்டை எடுப்பதில்லை என்ற நிலை எல்லா கைதிகளுக்கு என்று வருகிறதோ அன்று நானும் போட்டுக்கொள்கிறேன்னு சொல்லுவார். உண்மையில் சாதித்து காட்டினார் அவர். ஏன்னா எல்லோரும் எடுத்துடுறாங்க, நம்ம மட்டும் எடுக்காமல் இருக்கிறதுல என்ன இருக்குது? அதனால் நம்ம போடாமலே இருக்கிறோம், போட்டுட்டு எடுக்க வேண்டாம். இப்போ நாகை நீதிமன்றத்திற்கு போனபோது வழக்கறிஞர்கள் ஒரு சம்பவத்தையே சொன்னார்கள், நானே எழுதியிருக்கிறேன். ஒரு நீதிபதி தோளில் இருக்கிற துண்டை எடுக்க சொன்னான். குற்றவாளி கூண்டில் போய் நிறுத்தப்பட்டிருந்த போது இவர் எல்லாரும் எடுத்தார்கள், இவரும் எடுத்துட்டார். எல்லாம் முடித்த பிறகு வெளியில் வந்து நின்றார். இந்த நீதிபதி அறைக்குள் போவதை பார்த்து கொண்டு நேராக உள்ளே போனார். உள்ளே தனியாக அவன் இருந்தான், நீதிபதி மட்டும். துண்டை கையில் கொடுத்து போடுறான்னார். அவன் போட்டு விட்டான். அதுக்கு பிறகு வெளியே வந்தார். அதுபோல ஒரு தன்மானத்தை சொல்லிக் கொடுத்தது. ஏன்னா அந்த மனித மரியாதை இல்லை என்றால் ஒரு சங்கமாக அணிதிரள முடியாது. இப்படி இவ்வளவு சாதனைகளை படைத்தது அந்த இயக்கம். இந்த சாதனைகளின் அடித்தளத்தின் மீது நின்றுதான் அடுத்து நாம் கோபுரங்களை கட்ட முடியும், கலசங்களை உயர்த்த முடியும். இந்த சாதனைகளை மறுதளித்து விட்டோ, எள்ளி நகையாடியோ, இழிவாக கருதியோ, ஒன்றுமில்லை என்று இன்மைவாதம் பேசியோ நாம் ஒன்று செய்ய முடியாது. அந்த முறையில் வெண்மணியினுடைய வரலாறு என்பது இதெல்லாம் சாய்த்து இல்லை, இதில் எல்லா கூறுகளும் இருக்கிறது. கூட்டுப்பேர வலிமை என்பது ஒரு தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமை, அதை நிலைநாட்டுகிறார்கள். மனிதனாக மரியாதை தேடுகிறார்கள். இப்படி நிறைய சாதனைகளை அந்த இயக்கம் செய்தது. சவுக்கடி சாணிப்பால் கொடுமைக்கு நேரடியாக ஆளான ஒருவர் PS தனுஷ்கோடி. அவருடைய உடலில் அந்த தழும்புகள் இருக்கும். மிசாவில் எங்களோடு சிறையில் இருந்தார் அவர். அவருடைய உடல்லையே அந்த சவுக்கடியினுடைய தழும்புகள் இருக்கும். அதே PS தனுஷ்கோடி தான் 67 பொது தேர்தலில் திருவாரூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர். சட்டப்பேரவை உறுப்பினராவது ஒரு பெரிய சாதனை இல்லை, அதெல்லாம் இங்கே முக்கியம். என்ன முக்கியமானது என்றால், மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அவர்கள் பார்த்து வைக்கிற ஆளாக இருந்ததற்கு பதில் அவர்களோடு சரிசமமாக பேசுகிற நிலையை இவர்கள் அடைந்தார்கள். நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு ஒன்றுக்குள் நின்று பேசுவதில் ஒன்று இல்லை. ஏன்னா இந்த நிகழ்வுகள் எல்லாமே கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, நிறைய இருக்கும். இந்த படத்திற்குள் எல்லாவற்றையும் அவரே அடக்க முடியவில்லை. நான் சொன்னது எல்லாவற்றையும் கூட அவர் கொண்டு வர முடியாது. அவர் அப்போதே சொன்னார். எனக்கு தெரியும், எழுதுகிற பொழுது எப்படி பக்க வரம்பு இருக்கிறதோ அதுபோல் படம் எடுக்கிற பொழுது நேர வரம்பு இருக்கிறது. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற பணிகள் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நான் வெண்மணி கிராமத்தில் இந்த மக்களோடு உட்கார்ந்திருக்கிற பொழுது ஒரு கேள்வி கேட்டேன். கடைசியாக போயிருந்த போது கூட கேட்டேன்.
இப்போ அங்கே என்ன நிலைமை? இந்த கூலி பிரச்சனை என்ன ஆச்சு? இப்போ எப்படி என்ன செய்யுது சங்கம்? என்ன வேலை செய்யுது? இப்போ கூலி பிரச்சனை இல்லை. ஒரு நேரத்தில் அறுவடை இயந்திரங்கள் வந்தபோது அந்த அறுவடை இயந்திரங்களை எதிர்த்து போராடியது விவசாய தொழிலாளர் சங்கம். அதில் கூட சிபிஐ சிபிஎம் கடையில் கருத்து வேறுபாடு வந்தது. அது ஒரு சில பண்ணைகளில் டிராக்டர்களை உடைச்சாங்க. ஐமழை மைனர் அதுபோல் சில நிலச்சுவார்ந்தவுடைய பண்ணையில் பூந்தெல்லாம் உடைச்சாங்க. இப்போ அறுவடை இயந்திரம் எல்லாத்துக்கும் இயந்திரம் வந்துடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஆள் கிடைக்கல, ஆள் பற்றாக்குறை, வேலை செய்வதற்கு ஆள் பற்றாக்குறை. இளைஞர்களெல்லாம் நிறைய வெளியூர்களுக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த முப்போக விவசாயம் என்பது போய்விட்டது. உண்மையில் முப்போக விவசாயம் நடைபெறுகிற காலத்தில் அங்கு எப்படி வறுமை இருக்கும் என்பதை நான் பட்டு உணர்ந்தவன். நேரடியாக எனக்கு தெரியும். கார்த்திகை மார்கழி என்றால் இந்த நெல்லுச்சோறு கிடைக்காது. மாலையில் கொண்டு வந்து குத்தி தின்னுகிற அந்த அறுவடை வாங்கி கொண்டு வந்து வீட்டுக்கு நடுப்புறையே சேரியில் அந்த கிராமத்தின் ஊருக்கு நடுவிலேயே ஒரு ரயில் தண்டவாளம், உடைந்த ரயில் தண்டவாளத்தை மண்ணில் பதித்து வைத்திருப்பார்கள். அதில் போட்டு குத்தி தான் அதை உடனே அரிசியாக்கி உடனே அரிசி பொங்கி சாப்பிடணும். காலையிலேருந்து சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க. அவ்வளவு சாதாரண வேலை செய்கிற காலத்திலே இப்படி தான் இருக்கும். கார்த்திகை மாடிகள் இருந்தால் இது போயிடும். கற்றாழை சோறும் எலிக்கறியும் தான் உணவாக இருக்கும். வரப்பு கிடா என்று சொல்லுவாங்க. அந்த எலிக்கு அவங்க வச்சிருக்கிற மங்கள வழக்கு. அது எலின்னு சொல்ல மாட்டாங்க, அது வரப்பு கிடா. வெட்டி கொண்டு வந்து அதை சுட்டு சாப்பிடணும். அந்த மாதிரியான ஒரு வறுமை அப்போது நிலவியது. எப்போ? முப்போகம் விளைகிற காலத்தில், தாளடியும் சம்பாவும் விளைகிற காலத்தில், குருவை தாளடியும் சம்பாவும் இருக்கிற காலத்தில், கோடையில் கூட உளுந்து பயிரிட்டு கொண்டிருக்கிற காலத்தில் நிலவிய வறுமை அது. தையில் அறுவடை வந்தால் மட்டும்தான் இந்த நிலைமை அடியோடு மாறும். ஆனால் இப்போது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆற்று நீர் உரிமையை பறிகொடுத்த காரணத்தினால் இதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. வேளாண்மை என்பது ரொம்ப சிறுத்து போயிடுச்சு. ஒரு போகம்தான். இப்போதெல்லாம் குருவை கிடையாது. கர்நாடகத்தினுடைய நெடுநாளைய கோரிக்கை தஞ்சை விவசாயிகள் குருவையை கைவிட வேண்டும் என்பது. உண்மையில கைவிட வைத்து விட்டார்கள். குருவை ஏக்கர் அளவு என்பது மிக மிக குறைவாயிடுச்சு. யாரோ சில பகுதிகளில் ஆற்று நீர் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நிலத்தடி நீரை பயன்படுத்தி நாற்று விடுகிற வாய்ப்பு இருக்கிற சில பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் குருவை போயிடுச்சு. தாளடி என்றாலே அந்த குருவை அறுத்த தாள் அடியில் விதைக்கப்படுவதுதான் தாளடின்னு பேர். தாளடினா அந்த தாள், வைக்கோல் தாள் அடியிலேயே விதைக்கப்படுவது. நெடுங்கால பயிர் சம்பா என்பது அது ஒன்று தான் மிச்சம் இருக்கிறது. இன்னைக்கு குருவை போச்சுன்னா தாளடி போச்சு, சம்பா மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது. அதுவும் எல்லா பகுதியிலும் இல்லை. அதுவும் வந்து டிஸ்ட்ரஸ் சேல்ஸ்னு சொல்லுவாங்க. அறுத்து முடித்த உடனே வித்தாகணும், அரசு விதிக்கிற கொள்முதல் விலைக்கு கொடுத்தாகணும், இல்லைன்னா கடன் அடைக்க முடியாது, வேற ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ விவசாயத்தோட நிலைமை மிக மிக மோசம். இந்த நிலையில் இந்த ஆற்று நீர் உரிமை இழந்திருக்கிற அந்த மக்கள் அதை மீட்பதற்கு ஒரு கூலி உயர்வுக்காக, தொழிற்சங்க உரிமைக்காக, அரசியல் உரிமைக்காக, மானுட உரிமைக்காக, மனித உரிமைக்காக வீரஞ்செறிந்த போராட்டங்களை நடத்திய அந்த மக்கள் இந்த ஆற்று உரிமை மீட்புக்காக என்ன அளவுக்கு போராடி இருக்கிறார்கள், என்ன அளவுக்கு மீட்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். என்னன்னு சொல்ல முடியல அவர்களால். நான் சொன்னேன், உங்களை விவசாய தொழிலாளர்களாக அடையாளம் கண்டு அந்த பெயரால் விழித்தார்கள். பாட்டாளி தோழர்களே, உழைக்கும் தோழர்களே என்று அடையாளப்படுத்தினாங்க. நீயும் மனுஷன், அவனும் மனுஷன், அவனுக்கு எதிராக நீ ஏன் தலை குனிந்து நிற்கிறாய் என்று கேட்டு அந்த மனித மரியாதையை, தன்மதிப்பை உருவாக்கினார்கள். ஆனால் உங்களுக்கு என்று இருக்கிற அந்த அடையாளங்களில், ஏன்னா ஒரு மனிதனுக்கு பல அடையாளங்கள் இருக்கு, ஒற்றை அடையாளத்திற்குள் அடைத்து விட முடியாது. ஒரு தொழிலாளியாக இருக்கா, பிள்ளைக்கும் தொழிலாளியாக, என்ன பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறான். இப்போ சில பேர் பிள்ளைக்கும் தலைவராகவும் இருக்கிறாங்க. பல்வேறு அடையாளங்கள் மனிதனுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு அடையாளம், அவனுடைய மொழி வழி வந்த அடையாளம், அவனுடைய இன அடையாளம், தேசிய இன அடையாளம். அந்த அடையாளம் எப்போதாவது உனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதா? அதன் பெயரால் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாயா என்று கேட்டபோது எதுவும் இல்லை. அது ஏதோ தொழிலாளி என்ற அடையாளத்திற்கு மறுப்பாக உணரப்பட்டது. அதனுடைய விளைவு என்ன? ஒரு இனமாக, தேசிய இனமாக அவனுடைய உரிமை பறிக்கப்படுகிற பொழுது, தேசிய இனமாக அவனுடைய வாழ்வு பறிக்கப்படுகிற பொழுது எதிர்த்து போராடுவதற்கு ஒன்றுபடுகிற, அதற்காக கிளர்ந்தெழுகிற உணர்வு இல்லாமல் போய்விட்டது.
இந்த வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து போகாமல் இருக்கிற தடை தனக்கென்று இருக்கிற தன்னுடைய செல்வ உற்பத்திக்கு உழைப்புக்கு இணையான இன்னொரு ஆதாரமாக இயற்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியாத விளைவு. அந்த இயற்கையை பாதுகாப்பதற்கு அனைத்து தரப்பு மக்களையும், ஏன்னா தொழிலாளர் விவசாயி ஒற்றுமை என்றாலும், தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் ஒற்றுமை என்றாலும், அவரவர் இடத்தில் இருந்து கொண்டு ஒன்றுபடுவதல்ல, இருவருக்கும் இருக்கிற பொது அடையாளத்தின் பேரில் ஒன்றுபடுவது என்று பெயர். அத்தகைய ஒரு ஜனநாயக அடையாளம் தான் அவனுடைய தேசிய அடையாளம் என்பது. அப்படி ஒரு தேசிய இன்மை என்பது எல்லா தரப்பட்ட மக்களையும் உணர்வுபூர்வமாக அறிவுபூர்வமாக அணிதிரட்டுவதற்கு, ஒரு மாற்றத்திற்கான அரசதிகாரத்திற்கு போராடுவதற்கு தடையாக அமைகிறது என்பதுதான் உலக வரலாறு கற்பிக்கிற படிப்பினை. நமக்கும் அதே பாடம்தான். இது போன்ற படிப்பினைகளை எல்லாம் நாம் பேசலாம். அதற்கு முன்பு வெண்மணி பற்றிய புற உண்மைகளை அறிவதற்கு துணை செய்திருக்கிற இந்த ஆவணப்படத்தை பாராட்டுவோம். மேலும் பல புற உண்மைகளை அறிந்து கொள்வோம். அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உண்மைகளை மாற்றிக் கொடுப்போம். நன்றி, வணக்கம்.